வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு பெரிய அறுவடை இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழங்களெல்லாம் அறுவடை செய்ய போகிறோம். நல்லா முத்தின காய். முதல்ல நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற மல்கோவா மாம்பழம் தான் அறுவடை செய்கிறோம். இது பழம் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. இதை என்ன பண்ணணும், ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டு நல்லா பழுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சாப்பிடலாம். இது நமக்கு மட்டும் எடுக்கலை, நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் கொடுப்போம். இப்போ வந்து இந்த மரத்தை வந்து நாங்கள் விலை பேசி நாளைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துப்போம். எடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து விற்றுடலாம். பழம் வாங்க வர்றவங்க வந்து மரத்தை சுற்றி பார்ப்பாங்க. முதல்ல எவ்வளோ காய் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் விலை பேசி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம இப்படி மரத்துலேருந்து எடுக்கிறத பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. மரத்தில் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விலையை நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. வெட்டி பழுத்து இருக்குதான்னு செக் பண்ணுவோம். புழு இருக்கான்னு பார்க்கணும். சூப்பர். நல்லா இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது? மல்கோவா மாம்பழம் டேஸ்ட் எப்படி? இனிப்பாக இருக்குதா? இன்னும் பழுக்கணும். புளிப்பு இல்லை, குறைவாக இருக்குது புளிப்பு. ஆனால் இனிப்பு நல்லா இருக்குது. இன்னும் 2 நாளில் பழுத்துரும். வெட்டி வச்சாலே பழுத்துரும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பழத்தை பறித்து வச்சுருக்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும். நாங்கள் போகிற சர்ச்சுக்கு வர மெம்பர்ஸ்க்கு எப்போவுமே நாங்கள் தோட்டத்தில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். சர்ச் முடிஞ்சதும் எல்லோரும் அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராக்ஸி 2-3 நாளாக ஆட்டம் காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. இப்போ நிறைய நாய் வர்றதுனால கூட சேர்ந்து சுற்றுது. இது என்னன்னா சொறி பிடிக்கும் மற்ற நாய்ங்க கூட சேர்ந்தா. இவ்வளோ வருஷம் பாதுகாப்பாக பார்க்குறோம், இந்த நேரத்தில் போயிட்டு இப்படி பண்ணுது. இது அதனால தான் கூட்டில் பிடிச்சி போட்டோம். கொஞ்சம் பழத்தை துரட்டி போட்டு எடுத்தோம். மேலே அந்த சன்ஷேட் மேலே நின்றுட்டு அங்கேருந்து நேரடியாக மரத்துக்கு ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அப்படியே பார்த்து எடுத்துடலாம். அதை எடுத்து நான் கலெக்ட் பண்ணி கீழே வச்சுட்டு இருந்தேன். அடுத்த வேலை நம்ம பறித்து வச்ச பழத்தெல்லாம் ஒரு பேகுக்கு போட்டு அங்கங்கே வச்சுருக்குறோம். அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடமா சேர்க்கணும். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி சின்ன பழத்தை தனியாக ஒதுக்கிட்டு பெரிய பழத்தை தனியாக ஒதுக்கி எடுக்கணும். அப்புறம் நம்ம எந்த பழங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம், எது ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்குறோம், எது சர்ச்சுக்கு கொடுக்குறோன்ட்டு அதை பிரித்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இன்றைக்கி ஃபுல் டே வந்து எங்களுக்கு இந்த பழங்களை பறிக்கிற வேலை, அதை வந்து ஒதுக்குற வேலை இதுதான் நடந்துச்சு நம்ம தோட்டத்தில். இந்த மாம்பழம் சீசனுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் இங்கே இருக்கிற குட்டி பசங்க எல்லாரும். நம்ம தோட்டத்தில் தான் நிறைய மாமரம் இருக்கும். அங்கங்கே எல்லாத்துலேயும் காய் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கிறதுனால பழுத்து விழும் போதே எடுத்து சாப்பிடுவாங்க எல்லோரும். நம்ம தோட்டத்தில் இவ்வளோ பழங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நாங்களே வச்சு சாப்பிட மாட்டோம், எல்லாருக்கும் பகிர்ந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். நான் சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் நாங்களும் சாப்பிடுவோம். என்னோடய அத்தைக்கு மாம்பழம்னா அவ்வளோ இஷ்டம். அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் இருக்குது, ஆனாலும் எப்படியாவது சாப்பிட்ருவாங்க. பெருசு மாத்திரம் எடுங்க. அந்த சைஸ் பாரு சார். இந்த பக்கம். ஆமாம் ஆமாம், அது சின்னது பெருசு பாரு. அங்கே அம்மா காலிட்டு இருக்கப்போ அதுதான் பெரிய சைஸ். இது எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மரத்தை வச்சு? நீங்கள் தான் சொல்லணும். இது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. கூட
நான் வரும்போதே இருந்துச்சு. அதான் 10 வருஷத்துக்கு மேலே அதான் 15 வருஷம் இருக்கும். 15 வருஷம் இருக்கும் இந்த மரம் வந்து. அப்போ எப்படி இது நீங்கள் சாப்பிட்டு போட்டதா? இது வந்து இந்தியாவிலேருந்து ஒரு பழம் கொண்டம்மா. ஒரு சும்மா நல்லா இருந்து டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பழம் மாமா வரல என் கூட. அதனால மாமா கொண்டாந்து கொடுக்கணும் அப்படி டேஸ்ட் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தேன். அந்த கொட்டையை போட்டோம். அதில் வந்தது இது. எப்பா எவ்வளோ இல்லை. அதான் மல்கோவா பழம். மல்கோவா ஒரு கிலோக்கு எத்தனை பழம் நிற்கிதுங்க நினைக்கிறேன். இது 3 பழம் வரும். 3 பழம் நிற்கல. 3 பழம் 2 இல்லைன்னா 3. 2 நின்றுக்குது ஒரு டைம். ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனைனா இது ப்ரெடிக்டபிள் கிடையாது. ஒவ்வொரு டைம் பார்த்தா பழத்தை வெட்டினா உள்ள பூச்சியாக இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். வரும் பூச்சியில் அது வேறு மாதிரி ப்ரௌன் ப்ரௌன் கலராக ஓடும். ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கும். நல்ல பழமா ஒரு டேஸ்ட் செம்மையா இருக்கும். செம்ம இனிப்பு. நிறைய திருப்பி வந்து கேட்பாங்க. 2 தடவை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி திருப்பி. எங்களுக்கு அந்த பழம் கொடுக்கல, அந்த நீங்க கொடுத்தீங்களா அந்த பழம் அப்படின்னு. அவ்வளோதான் பிரிச்சுட்டோம்ல. ஸ்ரீலங்காவில் மல்கோவா மாம்பழம்னா தெரியாது, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதை பார்த்தா கருத்து குழம்பான்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள்லாம் எங்கே போயிட்டுருக்குறோன்னா மேலே வந்து பெரிய மாமரத்தில் பழம் பறிக்கிறாங்க. அதை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். ராக்ஸிக்கு எப்போவுமே ஆளுங்க கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நிறைய பேர் தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பார்த்து சந்தோஷமாக அங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுருக்குது. பாருங்கள், அந்த அவக்காடோ மரத்தில் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. இது ஒட்டிட்டு வளர்ந்துருந்துச்சு. இது அப்படியே மரத்தை சாவடிச்சிடும். இலைய பாருங்க எப்படி இருக்குது. ஒரு மரத்தையே அப்படியே சாவடிச்சிடும். இது மரத்தோட மரமாக ஒட்டிக்கும் அப்படியே. தேங்காய் பாங்கான்னு ஒரு மாமரம் காமிச்சேன்ல, அது அப்படியே மரத்தோட விலை பேசி வாங்கிட்டாங்க. வண்டியில் ஏற்றிருக்கிறாங்க. போய் பார்க்கலாம் பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் பறிச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள் பறிக்கணும். ஒரு நாளில் அந்த மரத்து ஃபுல்லாக அவ்வளோ மாங்காய் இருந்துச்சு. அது இன்னும் 2 நாள் பறிக்கணுமா? அது வாங்க போய் பார்க்கலாம். ஃபார்முக்கு போகிற வழி தான் இது. ரொம்ப பழைய காலத்து மரம். அது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல். அதாவது என்னோட மாமியார் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே இருந்துச்சான் அந்த மரம். அப்போனா பாருங்கள் எவ்வளோ பழைய காலத்து மரம். அதில் தான் அவ்வளோ காய். இப்படி தான் வந்து தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் நான் சொன்னேன்ல, பழ சீசன் வரும்போது ஆள் வரும், வண்டி எடுத்துகிட்டு வந்து பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. நமக்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஐயோ மாம்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு எங்களுக்கு. பறிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இந்த நாட்டுலேருந்து வருவாங்க, இல்லை பக்கத்து ஊர்லேருந்து வருவாங்க. மூடிட்டாங்க போட்டு. நாங்கள் வரோம், பேக் பண்ணிட்டாங்க. பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பேக் பண்ணாங்க. இப்போ திரும்பி ஓப்பன் பண்ண கிரேட்டில் வச்சுருக்காங்க. நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து பறிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஃபுல்லாக இருக்குது வண்டியில். இங்கே பாருங்க, இதெல்லாம் பறிக்கிறப்போ கீழே விழுந்த காய். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் வெடிச்சிடுச்சு. எத்தனை காய் பாருங்க கீழே விழுந்து. காய் கீழே கிடக்குது. அங்கே பாருங்க மரத்தடி கீழே. எல்லாம் வெடிச்சு வெடிச்சு இருக்குது. இந்த பழம் வந்து மற்ற பழத்தை விட இனிப்பு கூட. ஒரு மரம் தான். இந்த மரத்தை கையை வைக்கிற பாருங்க. அந்த மரத்து பக்கமே போகல இன்னும். இந்த மரமும் பாதி. இங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்து பழத்தை எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லா மரத்தோட இந்த மரத்து பழம் இனிப்பு கூடன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியல. அவங்க சொல்கிறாங்க அந்த மல்கோவா மாதிரி டேஸ்ட் எதுவுமே இல்லை. மல்கோவா மாதிரி வராது, ஆனால் இதில் இனிப்பு கூடன்னு சொன்னார் நேற்று. அதான் பழுத்த காட்டு. அங்கே பழுத்து பாருங்க.
இங்கே பாருமா. இதுவா ம், மரத்துலேயே பழுத்து இருக்குது போல. ஆஹா, மரத்துலேயே பழுத்து இருக்குதுப்பா, சூப்பர். கத்தி இல்லையே நம்மக்கிட்ட. இங்கே பாருங்க, மஞ்சள் கலரில் ஒரு குச்சி இருந்தால் குத்தி காட்டுவோம், இருங்க. ஆய், கொலை 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 அசிங்கமாக இருக்கு. இதெல்லாம் கீழே விழுந்ததுனால எடுத்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடும். பழம்லாம் வீணாகுதுன்னு நினைக்காதீங்க. இது அவ்வளோதான். இது சாப்பிடக்கூடிய பழமாக இருந்தால் எடுத்துருவாங்க எல்லாம். இது கீழே கொட்டினதே எப்படி ஒரு 500-600 பழம் இருக்கும் போல இருக்கு. நம்ம அந்த பெரிய சைஸ் அவக்காடோ அதுவும் கொடுத்துட்டோம். இப்போ பறிச்சிட்டு இருக்கிறாங்க, வாங்க போய் பார்ப்போம். பாருங்க, கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா தோட்டம் அப்படியே எம்டியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி வெறும் மரம் மட்டும் இருக்கும். காயெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இது முடிகிற நேரத்தில் கரெக்டாக டூரியன் சீசன் ஆரம்பிச்சு இருக்குது. இப்போ தான் பிஞ்சு இருக்குது மரத்தில். அடுத்து அது வரும் அறுவடைக்கு. ஆனால் அந்த பழத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்னோடய மாமியார் மட்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரனால எங்களுக்கு அந்த பழத்தை சாப்பிட அவ்வளோ இஷ்டம் இல்லை. நம்ம மரத்தில் நம்ம பழம் பறிக்கலைன்னா எப்படி அது ஒரு குறையாயிடும். ரொம்ப நாளாக நம்ம தொட்டு தொட்டு பார்த்து வளர்ந்த காயில் இது. அதனால் நம்ம கையால் கொஞ்சம் அறுவடை செய்கிறது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பெரிய சைஸில் இருக்குது. முத்துனா உள்ள அந்த சீடு ஆடும். இப்போவே ரெடின்ட்டு பறிக்கிறாங்க. இதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் நல்லா விலைக்கு விற்றுருவாங்க. நல்லா இருக்குது காய். அவக்காடோ சாப்பிடவும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது, பளபளன்னு இருக்கும். இதை போட்டு ஃபேஷியல் பண்ணுவாங்க. உள்ளே வந்து நல்லா வழவழப்பாக பட்டர் மாதிரி இருக்கும். அதனால தான் இது பேர் பட்டர் ஃப்ரூட். குளிர்ச்சியான காய் இது. சாலட்க்கெலாம் போடலாம், ஐஸ்கிரீம் செய்கிறாங்க, எல்லாமே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். உள்ள நம்ம தோட்டத்தில் இருந்து இவ்வளோ காய் போகுதுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். மாங்காவும் அப்படி போகுது, அவக்காடோ போகுது, அடுத்தது பேஷன் போகும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமரம்லாம் முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டு வளர்ந்தது தான். சிலது வந்து நம்ம காசு கொடுத்து இந்த மரம் வேணுமேனு வாங்கிட்டு வந்து வச்சது. இப்போ இந்த மரத்தில் ஏறி நிற்கிறாரு. இந்த மரம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு விதை போட்டது தான். இந்த மரத்தில் இருக்கிற காய் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வரும். வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுல்ல, நல்லா பெரிய பெரிய சைஸ் வரும். மேலே இருந்து வண்டி இப்போ கீழே வாசலுக்கு வந்திருக்குது. ட்ரை பண்ணுவோம் உள்ளே எடுக்கிறதுக்கு. எப்படியும் இந்த அவக்காடோ ஏற்றும் போது நம்ம வண்டியில் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு அப்படியே பார்த்து வீடியோ எடுத்துக்கலாம். வச்சு எப்படி பண்ணாரு அந்த இந்த தண்டெல்லாம் கழுத்துவாங்க போது. அந்த இது காம்பு, இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு இப்படி மொட்டையாக தான் பேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, காம்பெல்லாம் எடுத்துடுறாங்க. கொஞ்சம் லைட்டாக மஞ்சளாக இருக்குன்னா பழுத்து இருக்குது. கீழே அவக்காடோ பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கொடம்புளி மரத்தில், அதாவது கொரக்கா புளி மரத்தில் பாருங்கள், அந்த சிகப்பு கலரில் ஒரு எறும்பு இருக்கும். அது எப்படி கூடு கட்டி வச்சிருக்குது. அந்த இலையை வச்சே அப்படியே பின்னி இருக்குது கூடை. அந்த என்னது ஓலை கூடை பின்னுவாங்க தெரியுமா, அந்த கூடை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ எறும்பு இருக்கும். நம்ம தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே சிகப்பு எறும்பு பெருசு பெருசு, கடிச்சிச்சின்னா பயங்கரமாக வலிக்கும். இதோட இந்த சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வருஷம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி நேரத்தில் தான் திரும்ப மாம்பழம் வரும். அன்னைக்கு நம்ம இது ஈரப்பழக்கம் பேக் பண்ணோம்ல, அதே மாதிரி தான்.
ஆனால் அவங்க அதை நீட்டாக பேக் பண்ண கடை பேக் பண்ணாங்க அதை. இப்போ இதை இலைய வச்சு கட்ட மாட்டாங்களா? இல்லை ஒருத்தர் கையில் உடைக்காம பல்லில் கடிச்சு எடுத்துருந்தாரு ஒரு வாட்டி காம்பை. ஆனால் கையில் உடைக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் சரியாக உடைக்கலனால இப்போ எல்லாம் தோட்டத்தில் பழ சீசன்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் போகுது. மாம்பழம் அவக்காடோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப நாள் ஆகும் திரும்பி. இன்னும் 1 வருஷம் ஆகும். ஃபுல்லாகிடுச்சு இப்போ. அதே அந்த இந்த புல்லுருவி ಅದೇ வைக்கலையான்னு கேளுங்க. அந்த முனவரி குலத்தம்மா தனி ஆத்தினே கிட்ட. இது வந்து நேற்று பறிச்சது இந்த மரத்துல இருந்து, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ போகுது எல்லாம். இந்த இங்கே ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு பேக் பண்ணிருக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டு மாம்பழம் தான், மல்கோவா மாம்பழம். கடைசியில் வீட்டுக்கு எங்களுக்கு இவ்வளோதான் கொடுத்தாச்சு நம்ம பழம். அதனால அவங்க வந்து வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பழம் பாருங்க. அவ்வளோதான், நம்ம தோட்டத்துலேருந்து நமக்கு கிடைச்ச பழம் இவ்வளோதான். இது போதும், நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு இல்லை. கீழே இருக்க மரம் பின்னால் மரத்து மரம் அப்படி இருக்குது தானே, வேணும்னா எடுத்துக்கலாம். நம்ம பழங்கள்லாம் மாம்பழம் போது, தேங்காய் மாங்காய் போது. அந்த மரத்துல இருந்து பறிச்சது அவ்வளவும் இதுல. இன்னும் அங்க பாருங்க எப்படி இருக்குது உள்ள. இதுல எல்லாம் இருக்கு, தனித்தனியாவும் போட்டு வச்சிருக்காங்க, அங்கேயும் கொட்டி வச்சிருக்குது. அவக்காடோ எத்தலையா அதுல? பயங்கர வெயிட்டா இருக்கும், ரொம்ப கஷ்டம் இப்படி தூக்கிட்டு போறது. ಹೆಲ್ಮೆಟ್ಗಾರ ಉಡದಿ ಮೆತ್ತ ದಿಬ್ಬ ಪುಟು ಉಡ அண்ணன் கட்டணும். அவர் கரெக்டாக அந்த ஹைட்டுக்கு கொடுக்கல, அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். எய்ம் பண்ணது தப்பாக எய்ம் பண்ணிட்டாரு. பழம் கீழே விடாமல் பறிக்கிறதுக்கு தான் துரட்டி போட்டு பறிக்கிறாங்க. மரத்தில் ஏறி பறித்தாங்க, மொத்தத்தையும் பேக்கில் போட்டு ஒரே அடியாக கீழே போட்டார். ஆனால் அவ்வளோ அடிபட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவக்காடோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. ஒரு லோட் ஃபுல் லோட் போகுது வண்டியில். நாளைக்கும் வருவாங்க. வேலை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. காலையில் வந்தாங்க. பாய் சொல்கிறாங்க. நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஒரு 8:30 மணி இருக்கும். நேற்று கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். பெரிய சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எழுந்து வெளியே ஓடி வந்தோம். என்னமோ பெரிய சத்தம் கேட்குது. பார்த்தா எதிர்க்க ஒரு 5 பேர் டார்ச் எடுத்துகிட்டு ஓடி வராங்க. அந்த படத்துலலாம் காட்டுவாங்களே அந்த மாதிரி. நான் பயந்துட்டேன், யாருன்னா திருடனுங்க வராங்களா, யாருன்னா பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. இந்த டார்ச் லைட் மட்டும் இருட்டில் தெரியுது. ஒரு 5 லைட் வருது இருட்டில். அப்புறம் நாங்களும் எதிர்க்க என்னோட ஹஸ்பண்டும் ஓடி வராங்க. எதிர்க்க நாங்களும் ஓடுறோம். பார்த்தா இந்த ஃபார்மில் இருக்கிற பசங்க வீட்டு மேலே விழுந்துடுச்சு மரம்ன்ட்டு எங்களை காப்பாற்றுறதுக்கு ஓடி வராங்க. இங்கே பாருங்க, இந்த மரம் தான் அது. இது வந்து ரம்புட்டான் ஆண் மரம். இந்த ஏரியாக்கே ஒரே ஒரு ஆண் மரம் தான் இருக்குதான். அதுதான் இது. அதுவும் சாஞ்சிச்சு. இது ரொம்ப மக்கி இத்து போயிடுச்சு. பழைய காலத்து மரம். கரண்ட் ஒயரெல்லாம் அறந்து தொங்குது. அதனால அடுத்த நாள் காலையில்
மரத்தை வெட்டி இடத்த கிளியர் பண்ண சொன்னோம். இல்லைன்னா எங்களுக்கு போக வர வழி இல்லை. நல்ல வேளை கோழிகளுக்கும் ஒன்றும் ஆகலை, ஷேன் சாப்பிட்டுக்கும் ஒன்றும் ஆகலை. எல்லாரும் சேஃபாக இருக்கிறாங்க. இந்த மரம் அப்படியே கோழி குடாப்பு மேலே தான் சாஞ்சிச்சு. கரெக்டாக அந்த கோழி குடாப்புக்குள்ளே தான் கோழி வந்து 7 கோழி குஞ்சியை வச்சுட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒன்றுமே ஆகலை. அவ்வளோதாங்க. இந்த நாள் முழுக்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாம் அறுவடை செஞ்சு முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.